தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இழப்பதற்கு ஒன்றுமில்லை, தன்னுயிரை தந்தாயே என் தேவா, பரிசாக சிலுவை மரம் கேட்டாயே. எனக்காக உனை தந்தாய், உனக்காக எதை தருவேன்? எனக்காக உனை தந்தாய், உனக்காக எதை தருவேன்? ஜெபிப்போமாக. இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது பாடுகளை தியானிக்க முன்வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசிர்வதியும். இந்த நாளுக்கான அத்தனை நன்மைகளும் பேறு பலன்களும் அவர்களுக்கு கிடைக்க ஆண்டவரே, இந்த சிலுவை பாதையை சிறப்பான விதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக நோய் நொடிகள் குணமாக, குடும்ப கஷ்டங்கள் தீர, தனிப்பட்ட வாழ்வில் வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் மீண்டு எழ இறைவா, இதோ இந்த சிலுவை பாதை எங்களுக்கு பயனுள்ளதாக அமைய உம் அருள் உதவியை வேண்டி மன்றாடி செபிக்கின்றோம். ஆமீன். பாடுகளின் பாதையில் முதல் நிலை. இயேசுவை சாவுக்கு தீர்ப்பிடுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அநியாயமாக தீர்ப்பிடப்பட்ட இயேசுவே, நாங்கள் பிறரை தீர்ப்பிடாமலும் வீண்படி சுமத்தாமலும் அனைவரையும் அன்பு செய்து வாழ வரம் அருளும். ஆமீன். இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். பார சிலுவையை சுமந்த இயேசுவே, எங்கள் தினசரி சுமைகளை சுமந்து உம்மை பின்பற்றவும் பிறர் சுமை நீக்கவும் அருள் தாரும். ஆமீன். பாடுகளின் பாதையில் மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை தரையில் விழுகிறார். முதல் முறை கீழே விழுந்த இயேசுவே, நாங்கள் விழும்போது எழவும் விழுகின்றவர்களை தாங்கி பிடிக்கவும் அருள் தாரும். ஆமீன். பாடுகளின் பாதையில் நான்காம் நிலை. இயேசு தன் தாயாரை சந்திக்கிறார். தாயை சந்தித்து தைரியம் பெற்ற இயேசுவே, எங்கள் பெற்றோர் பெரியவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவர்கள் அறிவுரைப்படி நடக்க அருள் தாரும். ஆமீன். பாடுகளின் பாதையில் ஐந்தாம் நிலை. இயேசு சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவுகிறார். சீமோனால் உதவி செய்யப்பட்ட இயேசுவே, நாங்கள் பிறர் துயர் துடைக்கவும் தேவையில் நல்ல சமாரியனாக செயல்படவும் அருள் தாரும். ஆமீன். பாடுகளின் பாதையில் ஆறாம் நிலை. இயேசுவின் திருமுகத்தை வெரோனிக்காள் துடைக்கிறாள். வெரோனிக்காவால் முகம் துடைக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் வாழ்வின் எல்லா தருணங்களிலும் பிறர் என்ன நினைப்பார்கள் என்று கருதாமல் துணிவுடன் செயல்பட அருள் தாரும். ஆமீன். பாடுகளின் பாதையில் ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை தரையில் விழுகிறார். சிலுவை பாரத்தால் இரண்டாம் முறை கீழே விழுந்த இயேசுவே, எங்கள் வாழ்வின் துன்ப துயரங்கள் வேதனை சோதனைகளில் விழுந்தாலும் எழுந்து நடக்க அருள் தாரும். ஆமீன். பாடுகளின் பாதையில் எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொன்ன இயேசுவே,
பிறருடைய மன கஷ்டத்திலும் துயரத்திலும் ஆறுதல் சொல்லவும் திடப்படுத்தவும் அருள் தாரும். ஆமீன். பாடுகளின் பாதையில் 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை தரையில் குப்புற விழுகின்றார். மீண்டும் கீழே விழுந்த இயேசுவே, எங்கள் வாழ்வின் தடைகள், எதிர்ப்புகள், இக்கட்டுகள் அனைத்தையும் உடைத்தெறிந்து வீரத்துடன் நடைபோட அருள் தாரும். ஆமீன். பாடுகளின் பாதையில் 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். ஆடைகள் களையப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட இயேசுவே, ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுக்கவும், எங்கள் ஆடம்பரத்தை தளர்த்தி எளிய வாழ்க்கை வாழவும் அருள் தாரும். ஆமீன். பாடுகளின் பாதையில் 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். காயங்கள் எனும் சிலந்தி வலைகள் எம்மை முடக்கி போடுவதை தகர்த்தெறிந்துவிட்டு, அந்த காயங்கள் வழியாய் புடமிடப்பட்ட தங்கமாய் மின்னிட அருள் தாரும். ஆமீன். பாடுகளின் பாதையில் 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் துறக்கின்றார். சிலுவையில் மரித்த இயேசுவே, எங்கள் வாழ்வில் நல்மரணம் கிடைக்கவும், மறுவாழ்வை மனதில் கொண்டு வாழ்ந்திடவும் அருள் தாரும். ஆமீன். பாடுகளின் பாதையில் 13ஆம் நிலை. இறந்த இயேசுவை தாயார் மடியில் கிடத்துகிறார்கள். தாயின் மடியில் கிடத்தப்பட்ட இயேசுவே, எங்கள் தாய் தந்தையரை தாங்கி பிடிக்கவும், முதிர்ந்த வயதிலே மிகுந்த பராமரிப்பையும் அன்பையும் கொடுக்க அருள் தாரும். ஆமீன். பாடுகளின் பாதையில் 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட இயேசுவே, எங்கள் பாவங்களையும் தீய எண்ணங்களையும் ஆசைகளையும் கோபத்தையும் புதைத்திட அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. செபிப்போமாக. இந்த சிலுவை பாதையில் பக்தியுடன் ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆண்டவரே உம் திருமுன் கொண்டு வருகிறோம். இவர்கள் மீது நிறைவான ஆசீரை பொழியும், அருளை பொழியும். ஆண்டவரே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், புதுப்பிக்கும் ஆவியை, உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் என்று சொல்லி திருப்பாடல் 51:10 இறைவார்த்தை சொல்லுகிறதே. ஆம், இந்த சிலுவை பாதை எங்கள் பாவங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக, உம்முடைய திரு இரத்தத்தால் எங்களை தூய்மைப்படுத்தி புனிதப்படுத்தும்படியாக இயேசுவே உம் பாடுகளில் தியானித்து உமது மீட்பில் பங்கு பெறுகின்ற பாக்கியத்தை தாரும். சாட்சியுள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ வரமருளும். ஆமீன். இழப்பதற்கு ஒன்றுமில்லை, தன்னுயிரை தந்தாயே என் தேவா, பரிசாக சிலுவை மரம் கேட்டாயே. எனக்காக உனை தந்தாய், உனக்காக எதை தருவேன்? எனக்காக உனை தந்தாய், உனக்காக எதை தருவேன்?